அவிட்டம் நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் 23வது வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் 1-2 பாதங்கள் மகர ராசியில் அமைகின்றன. அவிட்டம் 3-4 பாதங்கள் கும்ப ராசியில் அமைகின்றன. மொத்தத்தில் மகர ராசியும் பார்க்கணும். அந்த அவிட்டம் 1-2 பிறந்தவங்க மகர ராசியை பார்க்கணும். கும்பம், அதாவது அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசியை பார்க்கணும். ரெண்டுமே சனி பகவானுடைய ஆட்சி வீடு. இப்போ இந்த 2024 அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா, மோசமாக இருக்குமா, இல்லை மீடியமாக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திராடம் 2-3-4 பாதங்கள், திருவோணம் 1-2-3-4 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசி ஆண்டு கிரகங்களான சனி பகவானே எடுத்துக்கலாம். இந்த மகரத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான், கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான். இப்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 2 2 இருக்கார். உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒரு சூழ்நிலை இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், படிப்பில் ஒரு அக்கறை இருக்காது. 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லை கடைகண்ணி வைக்கணும், இல்லை திருமணம் பண்ணணும், இப்படி வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ண ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த சனி பகவானுக்கு ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு இட்டுன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் தனக்காரகனும் கூட. லக்னாதி ராசி அதிபதி தனக்காரகன், 2 வேலையை அவர் செய்வார். அப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சர்வைல், ஒரு பொருளாதார மேன்மை, பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். ராசிநாதன் ஒரு 27 வருஷங்களுக்கு ஒரு தடவை தாங்க அங்கே வர முடியும் அவர். அதாவது இப்போ கும்பத்தில் இருக்கார், ஒரு 25 வருஷம் கழித்து தான் மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு அவர் வர முடியும். ஸோ அப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நல்ல நிலையில் இருக்கிறார்னு சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்ப மேன்மை இருக்கும், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா காரகன் தனஸ்தானத்திலேயே இருக்கார், மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு வேறு. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். 7.5 சனி நடந்தாலும் இந்த மகர கும்ப ராசி அன்பர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அதனால் இவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சனி பகவான் உங்களுக்கெல்லாம் பெருசாக தீமையை தரமாட்டார். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அன்பர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஓராண்டு முழுவதும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 119 நாள் வக்ரம் அடைகிறார். ஜூலை 10லேருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும். 2024 ஜூலை 10லேருந்து அக்டோபர் 5 வரைக்கும் 119 நாள் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடைஞ்சால் ஒரு கிரகம் முன்வீட்டு வேலையை செய்யும்னு சொல்லுவாங்க, அதாவது பின்வீட்டு வேலையை செய்யும் அப்படின்னு. அப்போது ராசியில் வக்ரம் அடைஞ்சாலே உங்களுக்கு அப்போ பொருளாதாரத்தில் வரவு இருக்குமான்னு சொன்னால் கொஞ்சம்
வரவு செலவு அதாவது வரவினங்கள் சரி இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இல்லை வருமான குறைவு இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த 119 நாள் மொத்தம் 365 நாளில் 119 நாள் கொஞ்சம் பிரச்சனையை தருவார். மற்ற நாட்கள்லாம் அந்த சனி பகவான் யோக பாக்கியத்தை தருவார். இப்போது இந்த சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை அப்படின்னும் பொழுது 11ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த மகர ராசிக்கு 11ஆம் வீடு விருச்சிகத்தை பார்க்குறார் 10ஆம் பார்வையாக. அப்போ 10ஆம் பார்வையாக 11ஆம் இடம் அப்படின்போது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் இதெல்லாம் சரிப்பட்டு வருமானா சரிப்பட்டு வராது. எப்போவுமே இந்த சனி பார்வை கொடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா லாபம் வரும், ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். மேஷம் என்பது 4ஆம் இடம். 4 மாதம் குரு இருக்கிற வரைக்கும் பார்வை ஒன்றும் பண்ணாது. குரு அங்கே நகர்ந்து ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ சனி பார்வை இருக்கும். அப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த பார்த்திங்கனாக்கா படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் மார்க் ஓரளவுக்காவது எடுக்க முடியும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் உங்களுடைய சுகமும் அடிபடுது. சுகவாசியாக இருக்க முடியாது. என்னவோ ஏதாவது ஒன்று சரியாக இருக்கியா, ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூட நேரம் இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக உழைப்பீங்க. சுகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சில நேரங்களில் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வழக்கமாக பண்ணுற செலவை விட கொஞ்சம் கூடுதலாக ஆகும். அப்போ நீங்கள் பார்த்து செலவு பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக செலவாகி போச்சுன்னா உங்களுக்கு மன உளைச்சல், உங்களுக்கு டென்ஷன், பிபி எல்லாமே வரும். ஆக இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு 119 நாள் தான் கெடுக்கிறாரு. இன்னும் ஒரு பார்வை இருக்கு இல்லையா, 7ஆம் வீட்டை பார்ப்பார் இல்லையா. இந்த 7ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா 7ஆம் வீடு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னும்போது கொஞ்சம் இந்த வழக்கறிஞர்கள், காவல்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், மற்ற ஸ்டாஃப்ஸு, நர்ஸு, டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருமே இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த மகர ராசி அன்பர்களாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் இடம்னு அப்படி அதுவே அப்படின்னும் போது அது ஒன்றும் பிரச்சனையை ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் அசிங்க அவமானங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்ற கடன் கொடுத்துறாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் காசு வராது, திரும்பி வராது. அதனால் கடன்கள் லிஸ்ட்டு அப்படியே இதுவாகிடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ ராகு கேதுவை பார்க்கலாம். ராகு 3ஆம் இடத்துலையும் கேது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேயே வராது. இப்போ கேது 9ஆம் இடத்துல இருக்கலாமன்னா இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காராருன்னு சொன்னால் அப்போ பாக்கிய குறைவு, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உடம்பு முடியாமல் போயிடும். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். இது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேது பகவானை மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் வர குரு கேதுவை பார்த்துடுறாரு. அதிகபட்சமாக 8 மாத காலம் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை இல்லாத பொழுது மே மாதம் வரைக்கும், மே 1ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வை இல்லை. 4 மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும், அது வரைக்கும் தான் பிரச்சனை.
அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் 9ல் இருந்தாருன்னா 10ல் இருந்தாருன்னா நல்லதே நடக்கும். 9ல் கேது இருந்தால் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதிகரிக்கும், கோடீஸ்வர யோகத்தை பெறுவீர்கள், வெளிநாடு போகணுன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும், தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ராகு. இந்த ராகு பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கிறாங்க. இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 அமர்ந்துச்சுன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு 7 நடந்தாலும் குரு 4லேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார், நல்ல இடத்துக்கு குரு போகிறார், ராகு நல்ல இடத்துல இருக்கார். ஸோ ராகு பயிற்சி வந்ததுலேருந்து இந்த மகர ராசிக்கு யோகமான காலம். அதாவது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்போது அந்த ராசி மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 30-35 வயசுக்குள்ளே வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய முயற்சி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது அற்புதமான இடம், ஒரு வெற்றி தரக்கூடிய இடம். மற்றபடி இந்த ராகு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு, 100 விழுக்காடு நன்மைகள் செய்வார். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ராகு 100% நன்மையும் குருவும் 100% நன்மையை செய்வார். இந்த மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு அருமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 7 சனி ஒன்று தான் நடக்குது, அதுதான் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லலாம் மொழி. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சாதகமான ஒரு ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஸோ ராகு 3ல் இருக்கிறது நல்லது செய்வார். கேதுவும் 9ல் இருக்கக்கூடாது, இருந்தாலும் குரு பார்வையில் வரார். குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேது கூட நன்மையே செய்வார். இப்போ குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். முதல்ல 4ஆம் இடத்துல இருக்குதுதான் ஸ்தான பலமான இல்லை, இருந்தாலும் பார்வை பலத்தால் இந்த 4 மாதம் நல்லதே நடக்கும். குரு பாசிட்டிவாகவே செய்வார். 4ல் இருந்தாலும் பார்வை பலம் நல்லா இருக்குது. 4ஆம் இடம் நல்ல இடங்க, சுகஸ்தானம். அப்புறம் 5ஆம் இடம் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னு சொன்னால் ஸ்தான பலம் ஆயிடுறார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் செல்லும் பொழுது யோகமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 5ல் குரு போயிட்டாருன்னு சொன்னால் அதாவது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவங்க வெளிநாடு போய் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் சரி, பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் இடம் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுத்து அதை பராமரிக்க, அதில் நிர்வாகம் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஆன்மீகமும் புள்ள போயிடும். 9ஆம் இடத்தை பார்க்குறாருல்ல, அப்போது கோயில் குளங்களை போய் பராமரிப்பீங்க. அவர் தர்மகத்தா இல்லை ஏதோ ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சி அதில் போய் நீங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய கௌரவ பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது குரு பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் சூப்பர். சரி, பார்வை பலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை பலம் அப்படின்னா 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்துல கேது இருந்து கெடுத்துன்னு இருந்தார். இப்போ குரு பார்த்தது இந்த 8 மாத காலம். முதல் 4 மாதம்தான் பிரச்சனை. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு, தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பங்காளிங்களுக்கும் உங்களுக்கும் தகராறு. ஆனால் இப்போ எல்லாமே பாசிட்டிவ். கோடீஸ்வர யோகத்தை பார்க்க போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, உயர்கல்வி போனோமா, உத்தியோகத்துக்கு போனோமா, எதுக்கு போனாலும் உங்களுக்கு சந்தோஷமாக சாதகமாக அமையும். லட்சுமி 159ங்கிறது லட்சுமி ஸ்தானங்க. 1ஆம் இடத்தை, அதாவது இந்த 1ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 5ல் குரு இருக்கார், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 159 லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க.
அப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். தந்தையால் செல்வாக்கு, தந்தைக்கும் செல்வாக்கு ஏற்படும், தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு, கௌரவம், புகழ் ஏற்படும். வெளிநாடு போகிறனா போவீங்க, கோயில் காலத்துக்கு போய்ட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க. இப்படி அருமையான காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரம் இருந்தால் அவர்களால் ஆதரவு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். 11 உங்கள் வீட்டில் சரி, வெளியிலையும் சரி, இந்த சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரம் எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்பாங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான காலம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. கோடீஸ்வர யோகம். அப்போ 10ஆம் இடம் நல்லா இருந்தால் தானேங்க 11 ஓஹோன்னு இருக்கும். அப்போ 11 குரு பார்க்குதுன்னா அபரீதமான ஒரு வருமானம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து இதெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க. செல்வ வளம் பெருகும், இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். வங்கி, அதாவது செலவுலாம் போய் வங்கி கணக்கு உயரும். வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளுக்கு செலவு செய்ய, உயர்கல்வி இல்லை சுப செலவுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறாருன்னா தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு எல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஸோ இந்த குரு பகவான் ரிஷபத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் இந்த 8 மாத காலம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். 100% விழுக்காடு நன்மை தரும். ராகு 100%. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு ஒரு 80 விழுக்காடு கிரகங்கள் நன்மைகளையே தருவதால் இந்த மகர ராசிக்கு 7.5 ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. முதல் சுற்று வர்றவங்க தான் பயப்படணும். 2வது சுற்று நல்லதே செய்ய போகுது. முதல் சுற்று கூட நான் நல்லதே செய்யும். படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க, படிப்பு கெடுக்காது இந்த 7.5 சனி. இப்போ நீங்கள் பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதான் சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், மற்றபடி ஒன்றும் தேவை. இந்த 2024 இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், ஒரு திருப்திகரமான ஒரு ஆண்டு, சந்தோஷகரமான ஒரு ஆண்டு, மறக்க முடியாத ஆண்டு, சூப்பராக இருக்க போகுது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார். எப்போவுமே ஒரு ராசிநாதன் ராசியில் இருக்கிறார். அதுவும் இது ஆண்டு கிரகங்கள் 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார். இப்போ ஆண்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2.5 ஆண்டு காலமும் 7.5 சனி நடந்தாலும் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள். ராசிநாதன் ராசியில் இருக்காருங்க, அப்போ சாதிச்சு தானே ஆகணும். நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் ஒன்றும் பெருசாக டென்ஷன் இருக்காது. நீங்கள் வேலை மேலே ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நீங்கள் இந்த மகர கும்ப ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க, உழைப்பதற்கு தயங்க மாட்டீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். சொந்த வீடு வேறு இல்லையா, அதனால் 7.5 சனி 7.5 பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதில் குறிப்பாக முதல்ல 7.5 இருந்தால் தான் சார் உடம்பு முடியாமல் போயிடும். குழந்தைங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், இல்லை சரியாக படிக்காது, எதிர்பார்க்குற மார்க்கு வராது. ஆனால் 2வது ரவுண்டு நல்லதே செய்யும், அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும், செட்டில் பண்ணிட்டு போகும். இதுதாங்க இருக்கிற நிலைமை. இப்போது இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அவிட்டம் 3 4, சதயம் 1 2 3 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூரட்டாதி 1 2 3. இப்படி இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024 எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சனி பகவான் சூப்பர், 2ல் ராகு, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. குரு பகவான் 3ஆம் இடத்துல, இந்த குரு இப்போ 4க்கு போகிறார். 4 மாதம் 3ஆம் இடத்துல இருப்பார்.
முக்கால் சுப்புன்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம் அப்படின்னாக்கா 4ஆம் இடம் வந்து ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு குரு பகவான் நன்மைகள் செய்வார், பார்வை பலத்தாலும் நன்மைகள் செய்வார். இந்த வாட்டப்பூட்டு கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, தண்டனைகள், சில பேர் பண்ணாத தப்புக்கு தண்டனை வந்துடும். அப்படி சில பிரச்சனைகள் வரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த 2024 எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது வாங்க பார்க்கலாம். இப்போது சனி பகவானை நம்ம பார்க்கலாங்க. சனி பகவான் ராசியில் இருக்கார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு பெறப்போகிறீர்கள். 7 சனியாக இருந்தாலும் 2வது ரவுண்டு உங்களை ஒன்றும் பண்ணாது. ஃபஸ்ட் ரவுண்டு 19 வயசுக்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை. 3வது ரவுண்டாக இருந்தால் உடம்பப்படுத்தும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லாயிருக்கும், உடம்பு இடம் கொடுக்காது. கை கால் வலி, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கை கால் வலி, முட்டு வலி, முதுகு வலின்னு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. நடக்க முடியாமல், வீட்டுக்குள்ளவே கூட நடக்க முடியாது, அப்படி ஒரு நிலை இருக்கும். இப்போது ராகு பகவானை நம்ம பார்க்கலாம். ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னா, மைனஸை பற்றி நம்ம முதல்ல சொல்லுவோம். மைனஸ் அப்படின்னா குடும்பஸ்தானத்தை, குடும்பத்தில் கணவன் மனைவியை நல்லா பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவதுங்க, மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், ஏதாவது ஒரு பேசி பிரச்சனை சண்டையாயிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். திடீர்னு பார்த்தா நேரம் நல்லா இருக்கும்போது 2ல் ராகுனா தூக்கி விட்ருவார். சில நேரத்தில் பிரச்சனையை கொண்டு வருவார். ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார், நல்லா பேசி பெரிய லெவலில் மீடியாவில் பெரிய புகழ் பெறுவார். ஆனால் சில நேரத்தில் ஏதோ வார்த்தையை விட்டுட்டு, அவர் டைம் பேசிக்காக அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அந்த நேரம் நல்லா இருக்கு, சரியில்லைன்னு சொன்னால் அந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் பொருளாதார விருத்தி ஏற்படும், நல்லது நடக்கும், பொருளாதார விருத்தி கண்டிப்பாக ஏற்படும். அப்போ அதனால் யாராவது கேட்பாங்க, கடன் கேட்பாங்க, கொடுக்காதீங்க. கொடுத்தா வரவே வராது. அப்போது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். பொருளாதாரத்தை விருத்தி பண்ணுவார். வரவு நிறைய இருக்கும். திடீர் 10 ரூபா அந்த இடத்துல 5 ரூபா வரும். இப்போ ஆனால் சில பிரச்சனைகளும் இருக்கும். அதுதான் அங்கே இந்த ராகு பகவான் கொடுக்குற ஒரு விஷயம். இப்போது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் கேதுவாயிரு. கேது 8ல் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை கொடுப்பார். மற்றவங்க வம்பு தும்புக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனை தேடி தானாக வரும். அப்படி ஒரு நிலை. 8ஆம் இடம் தண்டனை வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட சில பேருக்கு ராஜ தண்டனைன்னா இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அஃபீஷியலாக வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வந்து மெமோ கொடுக்கறது, இல்லை இன்க்ரிமெண்ட் கட்டி, இல்லை டெர்மினேட் பண்ணுறது, இப்படி கூட நடக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ வாட் அபவுட் குரு அப்படின்னு பார்க்கும்போது, குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை. இப்போ 4க்கு போனால் குறையானா குறை கிடையாது. ஸ்தான பலம் இல்லை இருந்தாலும் இளைய சகோதரர் சகோதரிகள்கிட்ட அனுசரித்து போவீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வீடாக இருக்கிறதால இந்த ஃபிசிக்கல், அதாவது கிரிக்கெட் ஆடுறாங்க, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, மல்யுத்த வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதோ 10ஓட 11 இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவாங்க. அதுதான் 3ஆம் இடம்.
எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஸ்தான பலம். அப்போது குரு பார்வை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முதல் 4 மாத காலம். குரு பார்வை கோடி நன்மை. நண்பர்கள் கூட புரிஞ்சுப்பாங்க. நல்ல சந்தோஷமாக நண்பர்கள்கிட்ட நல்லா பேசுவீங்க. எந்த குறையும் இருக்காது. கூட்டு தொழில் செய்கிறவங்களும் நல்லா செய்வாங்க. திருமணம் கூடி வரும், கைகூடி வரும். இந்த 4 மாதத்துக்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அப்போ பூர்வீகத்தில் இருந்து, அதாவது இந்த 7ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம், தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் இடம் தான தர்மங்கள் செய்கிறது, நன்கொடைகள் வழங்குறது, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறது. ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். கோயிலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. கௌரவமாக வருமானம் எதுவும் இல்லைனாலும் செலவு இவர் சுட்டு எடுத்து செலவு பண்ணுவார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி, ஆத்ம திருப்தி. ஆன்மீகத்தில் கோயிலில் நம்ம செலவு பண்ணுறோம், கோயிலில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், நம்மளை எல்லோரும் பாராட்டுறாங்க, மதிக்கிறாங்க அப்படின்னு இவர் காசை எடுத்து ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அடுத்தது உயர்கல்வி போகிறீங்கன்னா கூட உயர்கல்வி வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு தாராளமாக உயர்கல்வி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தாராளமாக படிக்கலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 7 சனி நடந்து குடும்பத்தை பிரிச்சிருப்பார் கணவன் மனைவிக்குள்ள. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் 2வது திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் இல்லையா, எண்ணிய செயல் ஈடேற போகிறது அப்படி சொல்லலாம். அடுத்தது குரு ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறாரு. மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு போகிறார். ரிஷபம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். அப்போது 4ஆம் இடத்துல ஸ்தான பலம் குருவுக்கு இல்லைன்னா கூட 4ஆம் இடத்து வேலையை நல்லா செய்வார். வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பாங்க. பழசை விட்டுட்டு புதுசு வாங்குவாங்க, இல்லை 4 வீலரே புதுசாக வாங்குவாங்க. பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புவாங்க. தாய் வழி சொந்தங்களுடைய அனுசரணையாக இருப்பீங்க. தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது ஸ்தானபலம். ஸ்தானபலம் அப்படின்னா அதாவது 4 குரு இருந்தால் நீங்கள் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் வேலை பார்க்குறாங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போய் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு ஒரு கமிஷன் கிடைக்காதா, ஒரு வருமானம் கிடைக்காதா அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ பார்வை பலத்தை பார்க்கலாம். முதல்ல 8ஆம் வீட்டை குரு பார்ப்பார். 8 மாத காலம் அங்கே இருக்கிறார் குரு பகவான். அப்போ 8 மாத காலமும் 8ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா எந்த அசிங்கம் அவமானம் எதுவும் வராது. கௌரவம் புகழ் அந்தஸ்து கெடாது. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வெளிநாட்டிலையோ உள்நாட்டிலையோ ஆராய்ச்சி படிப்பு எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டின்னு பண்ணுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அதே நேரத்தில் இந்த காவல்துறை மற்றும் டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, நர்ஸு, மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தில் வேலை பார்க்குற அத்தனை நண்பர்களும், இவங்களெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது. தொழிலே பிரச்சனை தான் அவங்களுக்கு. யார் பிரச்சனையாக இவங்க சால்வ் பண்ணணும். இப்போ போலீஸ்காரனா அவங்க அதானே வேலை, காவல்துறைக்கு. வழக்கறிஞர்னால் அவருக்கும் அதானே வேலை.
டாக்டருக்கும் அப்படி தான், ஏதோ உடம்பு முடியாமல் வராங்க, அவங்களுக்கு பிரச்சனைன்னு அதை சரி பண்ணுறோம். இப்படி பிரச்சனையான தொழிலை இவங்க எடுத்து செய்கிறதால அது 8ஆம் இடம் அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது, ரொம்ப சிறப்பாக போகும். மற்றபடி உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா, 10ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார். இப்போது 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க துவங்கலாம். ஏன்னா 8 மாத காலம் அவர் அங்கே இருக்க போகிறார். அப்போ 8 மாத காலம் தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி எல்லாம் ஏற்பட போகுது. அப்போ தொழில் துவங்கினா நல்லா சம்பாதிக்கலாம், நிச்சயமாக சோட போக மாட்டீங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. தொழில் துவங்கலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமான்னு ஒரு ஜோதிடரை அணுகி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தொழில் பண்ணுங்கள் இல்லை உத்தியோகத்துக்கு போங்க. இல்லை உத்தியோகம் ட்ரை பண்ணால் எந்த மாதிரி உத்தியோகத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். தொழில் எந்த மாதிரி தொழில் பண்ணணும்னா அந்த தொழில் நீங்கள் சிறப்பாக பண்ணலாம், சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லலாம், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா போகும். இல்லை இருக்கிற பிரான்ச்சை விரிவாக்கம் பண்ணுங்கள், சூப்பராக சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்பட போகிறது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சிறப்பு தானே. யாராவது டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பர்மனெண்ட் போஸ்ட் ஆகிடும். ஏனோ தானோன்னு ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க, எந்த தொழில் பண்ணுறதுன்னு தெரிலங்க, அது ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், அதே தொழில் பண்ணுறதா இல்லை வேறு தொழில் பண்ணுறதா ஏதாவது ஒன்று மாற்றி அமைச்சு சரியாக ஒரு லைனுக்கு வந்துடுவீங்க. அதான் அங்கே இருக்கிற ஒரு நிலையான ஒரு தொழிலுக்கு வந்துடுவீங்க. 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார், சுப செலவு ஏற்படும். இடம் வாங்க, பூமி வாங்க, பிள்ளைகளை கல்வி செலவு, பிள்ளைகளுக்கு சுப செலவு, இப்படி எல்லாமே நல்லது நடக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது, சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். ஸோ ராகு 50-50 வேலை செய்வார், கேது 100% மைனஸ், அதான் 0% தான் அவர் வேலை செய்வார். ஸோ அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 70 விழுக்காடு கிரகங்கள் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. கோச்சார கிரகங்கள் இந்த 2024 நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகத்தான் விளங்கப் போகிறது. 7.5 சனியை பற்றி கவலைப்படாதீங்க, சனி பகவானை வழிபாடு செய்யுங்க, சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள். மற்றபடி கேது பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த 2024 ஒரு பொற்காலம், ஒரு திருப்திகரமான ஒரு ஆண்டாக விளங்கப் போகிறது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய எபிசோடை கேட்டீங்க, மகர ராசியினுடைய பலனை முழுமையாக கேட்டீங்க. மகர ராசிக்கு 80 விழுக்காடு அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. அவிட்டம் 3-4 பிறந்தவங்க கும்பராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு 70 விழுக்காடு கிரகங்கள் நன்மைகள் தரும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்கு இந்த 2024 இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.